அஸ்வின் ஆஸ்ட்ரோ பக்தி நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் தீபா அருளாளன். இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா, திருமண தடைக்கு காரணம். விரைவில் திருமணம் நடக்க இதுவரை திருப்பி சொல்றேன். திருமண தடைக்கு காரணம், விரைவில் திருமணம் நடக்க இதுவரை வெளிவராத பரிகாரம். அப்படிலாம் பரிகாரம் இருக்கா? கண்டிப்பா இருக்கு. நான் சொல்றேன், ஏன் கவலைப்படுறீங்க? ஃபர்ஸ்ட் விஷயம், திருமண தடைக்கு காரணம். திருமண தடைக்கு ஆல்ரெடி நம்ம ஒரு பதிவு பேசியிருக்கோம். பட் இருந்தாலும் இதுல ரொம்ப மைல்டா சொல்றேன். அதுல நிறைய விஷயங்கள் இருக்கு, ரொம்ப மைல்டா சொல்றேன். பொதுவா ஒருத்தவங்களுக்கு திருமணம் கூடி வராம இருக்கு அப்படின்னா தோஷம் இருக்கு அப்படின்னு அர்த்தங்க. நீங்க சுய ஜாதகத்தை எடுத்துக்கோங்க. எடுத்து முன்னாடி வச்சுட்டு முக்கியமா பாத்தீங்கன்னா கலத்திரஸ்தானம் 7ஆம் பாவத்தை பாருங்க. 7ஆம் பாவத்துல என்ன கிரகம் இருக்கு? சனி இருக்கார். சந்தோஷம், சனி தோஷம் இருக்கு அப்படின்றத அர்த்தம். நம்ம மைண்ட்ல பிக்ஸ் பண்ணிக்கலாம். ஐயோ எனக்கு சனி தோஷம் இருக்கா, திருமணமே நடக்காதா, தீபா அருளாளன் சொன்னாங்க அப்படிலாம் யோசிக்கூடாது. பார்க்கணும். ஓகேங்களா? அது ஒன்று பார்த்துக்கணும். ரெண்டாவது, செவ்வாய் பகவான் இருக்காரா? அப்ப மங்கள தோஷம், செவ்வாய் தோஷம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது இருக்கா? எடுத்து வச்சுக்கோங்க. ஆமாப்பா, நம்மளுக்கு செவ்வாய் தோஷம் இருக்கு. எல்லாத்துக்கும் தீர்வு இருக்கு. புரியுதுங்களா? எப்ப ஒரு காரியம் நடக்குதோ, காரணம் இல்லாம எந்த காரியமும் நடக்கிறது இல்லை. இது நான் சொல்லல, கிருஷ்ண பரமாத்மாவே சொல்லியிருக்காரு. அப்படி எந்த காரணத்தோட எந்த ஒரு காரியம் நடந்தாலும் அந்த காரியத்துக்கான தீர்வும் பாத்தீங்கன்னா இருக்கு. இதுவும் கிருஷ்ண பரமாத்மாவே சொல்லியிருக்காரு. புரியுதுங்களா? இதுவும் கிருஷ்ண பரமாத்மாவே சொல்லியிருக்காரு. அதை கட் பண்ணி போட்டுக்கோங்கப்பா, அந்த ஒரு இதுவும் கிருஷ்ண பரமாத்மாவே சொல்லியிருக்காரு. புரியுதுங்களா? அப்ப உங்களுக்கு ரொம்ப எளிமையா சொல்லணும் அப்படின்னா, முதல்ல சனி இருக்காரான்னு பாருங்க. அதுக்கப்புறம் செவ்வாய் பகவான் இருக்காரான்னு பாருங்க. அதுக்கப்புறம் ராகு பகவான் இருக்காரா, கேது பகவான் இருக்காரா. இவங்க 3 பேரும், அந்த ராகு கேது இவங்க 4 பேரும் பெரிய தெஃப்ட் அப்படின்னு சொல்லலாம். நம்மளோட வாழ்க்கையை அப்படியே திசை திருப்பி போடுறதுக்கு இவங்க 4 பேரால முடியும். எப்படி திசை திருப்பி போடுவாங்க? முதல்ல விஷயம் பாருங்க, நம்ம செவ்வாய் பகவானை வச்சு சொல்லிக்கலாம். எனக்கு கலத்திரஸ்தானத்துல செவ்வாய் இருக்கா. அப்ப கலத்திரஸ்தானத்துல செவ்வாய் இருக்கா அப்படின் போது செவ்வாய் தோஷம். செவ்வாய் தோஷம் அப்படின்றது ஒரு பெரிய எக்ஸ்பிளேஷன். சுயஸ்தானத்துல செவ்வாய் இருந்தாலும் செவ்வாய் தோஷம். 2ஆம் பாவம், அதுக்கப்புறம் 5, 7, 8, 12 இந்த பாவங்கள்லாம் இருக்குன்னா செவ்வாய் தோஷம்னு அர்த்தம். ஆனா நம்ம இங்க கலத்திர காரகத்துக்கு ரிலேட்டட், அதாவது 7ஆம் பாவத்துக்கு ரிலேட்டட் மட்டும் பேசுறோம். அதனால நான் 7ஆம் பாவத்தை பத்தி மட்டும் பேசுறேன். புரியுதுங்களா? இப்ப 7ஆம் பாவத்துல செவ்வாய் இருக்கா. திருமணம் நடக்கிறதுல ரொம்ப டிலே ஆகும். எல்லாருக்குமே திருமணம் நடக்கிறதுல டிலே ஆகுமா? இல்லம்மா. 7ஆம் பாவத்துல செவ்வாய் இருக்கா. ஆனா அவர் மேல குருனோட பார்வை இருக்கு. சட்டுன்னு திருமணம் நடந்துரும். திருமணம் இன்னும் நடந்துருச்சு. என் திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும்? என் மனைவி எப்படி இருப்பாங்க? அது இருக்க வீடு பாத்தீங்கன்னா புதனோட வீடு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு 7ஆம் பாவம், 7ஆம் பாவத்துல செவ்வாய் இருக்கா. அது மிதுன வீடு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். மிதுன வீட்டினோட ராசி அதிபதி யாரு? புதன் பகவான். அப்ப மனைவி எப்படி அமைவா? நல்ல புத்திசாலிப்பா, நல்ல இன்டெலிஜென்ட், நல்ல பிரெய்னி பையன் மனைவி. சூப்பர், நல்ல விஷயம் தானே? கரெக்ட். அதுக்கும் மேல என் மனைவி பயங்கர ஆளுமையான பர்சன். அவ நில்லுனா நான் நிக்கணும், அவ உட்காருனா நான் உட்காரணும். புரியுதுங்களா? அப்ப எதுவா இருந்தாலும் அவளோட பேச்சுக்கு நான் அகைன்ஸ்டா பேசக்கூடாது. ஏன்னா செவ்வாய்மா, நான் நினைச்சா நீ செய், நான் நினைக்காத நீ செய்யறதுக்கு உனக்கு யார் உரிமை கொடுத்தாங்க? எப்படி நீ செய்யலாம்? ஏதா செய்யலாம்? நான் 2 வார்த்தை பேசினா அவ 20 வார்த்தை பேசுவா. நான் 4 வார்த்தை பேசினா அவ 400 வார்த்தை பேசணும். அப்ப என்ன அர்த்தம்? நான் பேச்சு கம்மி பண்ணிக்கணும். அவளுக்கு ட்ரெமெண்டஸ் எனர்ஜி இருக்கும், நல்ல ஆளுமை இருக்கும், ஆக்கப்பூர்வமான பேச்சு இருக்கும். ஒரு மனுஷன் தொடர்ந்து பாத்தீங்கன்னா 1/2 மணி நேரமா எப்படிமா சண்டை போட முடியும்? என் மனைவி சண்டை போடுவோம்மா. எக்ஸலண்டான டேலண்ட் அவளுக்கு. அப்ப நம்ம என்ன பண்ணணும்? ரொம்ப சிம்பிள். அந்த எனர்ஜியை நீங்க உங்களுக்கு யூஸ் பண்ணிக்கணும். அது முடியாதுங்க மேடம், முடியாது. நான் என்ன சொன்னாலும் அவ கேட்க மாட்டா. நான் வடக்க போலான்னா அவ தெற்க போலாம், நான் தெற்க போலான்னா அவ கிழக்க போவா. இதுதான் என் மனைவி. அப்ப நான் என்னதான் பண்ண முடியும்? ரொம்ப எளிமையா, நீ என்ன சொன்னாலும் சரிம்மா அப்படின்ற வார்த்தையை நீங்க வச்சுக்கிறீங்க அப்படின்னா ரொம்ப நல்லது. அது என்ன பண்ண முடியும்? நிறைய பேர் அப்படிதான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. புரியுதுங்களா? அதுவும் நிறைய அஸ்ட்ராலஜிஸ்டோட ஜோதிடம் நீங்க பாக்குறீங்க, ஜாதகத்தை பாக்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்களோட பெரும்பாலான அஸ்ட்ராலஜிஸ்டோட கலத்திரஸ்தானம் கெட்டுதான் போயிருக்கும். நான் சொல்றேன், எனக்கே எத்தனையோ அஸ்ட்ராலஜிஸ்டோட ஜாதகம் தெரியும். புரியுதுங்களா? அப்ப அவங்க என்ன பண்ண முடியும்? நாங்க ஊருக்கெல்லாம் பார்க்க முடியும். இருக்கிற கிரகத்தை தூக்கி நாங்க எங்க போட முடியும்? போடுறதுக்கு வழியோ இல்ல, வாய்ப்போ இல்லை, இல்லைங்களா? அப்ப கௌரவத்துக்காக வாழ்க்கை, சொசைட்டிக்காக வாழ்க்கை, எங்களோட மரியாதையை நாங்க மெயின்டைன் பண்ணோம். சொசைட்டி இப்ப என்ன பண்ணுது? என்ன பாத்தீங்கன்னா லிட்ரஸி அதிகமானாலும் நம்ம ஆளுங்க, ஒரு பொண்ணு இருக்கு அப்படின்னா குடும்பத்தோட சேர்ந்து இருந்தாதான் அந்த பொண்ணு குடும்ப குத்து விளக்கு அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்க, இல்லைங்களா? குடும்பத்தை விட்டு ஒரு பொண்ணு தனியா இருக்கு, இண்டிபெண்டா இருக்கு, சிங்கிளா இருக்கு அப்படின்னா அந்த பொண்ணு மேல இருக்க பார்வையே பாத்தீங்கன்னா மாறுது. இன்னும் நம்ம மாறல. இன்னும் பல வகை வருஷங்களாகும், ஏன் யுகங்கள் கூட ஆகலாம் நம்ம மாறுறதுக்குலாம். அப்ப ரொம்ப சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா, கலத்திரஸ்தானத்துல உங்களுக்கு செவ்வாய் இருக்கானா, பெருசா பாத்தீங்கன்னா நம்ம வீடு கொடுத்தவன் யாரு, சாரம் வாங்கினவன் யாரு, அவ்வளோ உள்ள நம்ம டிஸ்கஷன் போக வேண்டாம். ரொம்ப எளிமையா சொல்லணும். அந்த இம்பாக்ட் இருக்கதான் செய்யும். என்ன குருனோட பார்வை இருந்தாலும் ஒரே மாசத்துல டிவோர்ஸ் ஆன எத்தனையோ கிளைண்ட்டை நான் பார்த்திருக்கேன். புரியுதுங்களா? அப்ப நம்ம என்ன பண்ணணும்? உங்க மனைவி அங்க பாருங்க வெள்ளைக்காக்கா பறக்குது. ஆமாம்மா, அடடா வெள்ளைக்காக்கா கரெக்ட் தான், 2ஆ பறக்குதே.
2 எங்க பறக்குது? 1 தானே பறக்குது. ஒழுங்கா பார்த்து சொல்லு. அதுலயும் நம்மளுக்கு ஆப்பு வரும். அப்ப ஆமாம்மா வெள்ளைக்காக்கா பறக்குது. எத்தனைங்க பறக்குது? சரியே தெரியலையேம்மா நீயே சொல்லு. அப்படின்ற மாரி நம்ம சொல்லிடணும். நீ எக்காரணத்த கொண்டு அட மக்கே இது வெள்ளை காக்கா இல்ல கொக்குன்னா நம்ம தான் மக்கா போயிடும். ஸோ இந்த விஷயத்துல கவனம் அப்படின்றது ரொம்ப எளிமையா சொல்றேன். கல்யாணம் ஆயிடுச்சுன்னா என்ன பண்ண முடியும்? இப்படிதான் பண்ண முடியும். டிவோர்ஸ் பண்ணாலும் சரிங்க. நான் முதல் ஒய்ஃபை டிவோர்ஸ் பண்ணிடுறேன். 2வது ஒய்ஃப் எனக்கு நல்லபடியா அமையுமா? அதுவும் காம்ப்ரமைஸ் தான். நம்ம 10 கல்யாணம் பண்ணிக்கினாலும் கலத்திர ஸ்தானம் கெட்டு போனது தானே. நம்ம ஒரு தேவதையே கல்யாணம் பண்ணிக்கிறோம்னு கூட வச்சுக்கோங்களேன். ஒரு ஏஞ்சல கல்யாணம் பண்ணிக்கிறோம். ஒரு அப்சரஸ கல்யாணம் பண்ணிக்கிறோம். கல்யாணம் பண்ணிக்கின பின்னாடி அதுக்கு 2 கொம்பு முளைச்சிடும், பேய்க்குட்டியம் ஆயிடும். அது வரைக்கும் அதுக்கு பேசறதுக்கு கூட திறமை இருக்காது. பேசறதுக்கு கூட தெரியாது. உங்கள கல்யாணம் பண்ணிக்கின பின்னாடி, ஐயோ! இது புள்ள பூச்சி மாரி இருந்துச்சு. என்ன கல்யாணம் பண்ணிக்கின பின்னாடி என்னதான்ப்பா ஆச்சு இதுக்கு? அப்படி நம்மளே யோசிச்சு ஒரு விதமா ஒரு குழம்புற அளவுக்கு தான் நம்மளோட லைஃப் அப்படின்றது இருக்கும். ஆக இது தெளிவா புரிஞ்சுக்கோங்க. அதுக்கு அடுத்து களத்திர ஸ்தானத்துல வந்து பார்த்தீங்கன்னா, ராகு இருக்கான் அப்படின்னும் போது ஆப்வியஸ்லி உங்களுக்கு 7ல ராகு இருக்கான் அப்படின்னா 1ல கேது தானே இருப்பான். நம்ம 1ல கேது வந்து பார்த்தீங்கன்னா சந்திரனோட இருக்கான், சூரியனோட இருக்கான். அந்த விஷயத்துக்குள்ளேயே நம்ம போக வேண்டாம். தனியாவே வச்சுப்போம். ஓகேங்களா? வீடு கொடுத்துருவேன், சாரம் வாங்கினா எதுவும் வேண்டாம். ஜஸ்ட் இம்பாக்ட். இப்ப களத்திர ஸ்தானத்துல கேது இருக்கான். அப்ப உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இறை ஆற்றல் ரொம்ப ஜாஸ்தி இருக்கும். இறைவனோட அடையணும் அப்படின்ற எண்ணம் இருக்கும். தெளிவான ஞானம் இருக்கும். அதுக்கும் மேல ஏகப்பட்ட குழம்பும். அது வேற. ஓகேங்களா? எது செஞ்சாலும் இத எடுத்து இப்படி வச்சுட்டா இது எப்படி வச்சிருந்தா, இது ஏன் இப்படி வச்சோம் நம்ம? இப்படி வச்சிருந்தா இருந்திருக்குமோ, அப்படி வச்சிருந்தா இருந்திருக்குமோ, இத செஞ்சது தப்போ அப்படின்ற குழப்பமும் வரும். ஒரு நாளும் நிம்மதியா இருக்க மாட்டோம். அதெல்லாம் வேற. அதுலயும் மேல பிளஸ் என்ன? ஆன்மீக தேடல். நான் யார் அப்படின்ற தேடல். ஏன் ஆன்மா இந்த உலகத்துல எதுக்கு பொறந்திருக்கு அப்படின்ற தேடல். அதே மாதிரி பாத்தீங்கன்னா, ஏதோ ஒரு விதத்துல இறைவனோட கனெக்ட் ஆவறது. நான் ஒண்ணு பக்தி மார்க்கத்துல போவேன், இல்ல ஞான மார்க்கத்துல போவேன். இந்த எண்ணம் வரும். அதுக்கும் மேல என்னுடைய 6th சென்ஸ் சூப்பரா ஆக்டிவேட் ஆகும். எனக்கு தோணும் இது நடக்க போகுது. இன்ட்யூஷன் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா? எனக்கு தோணும் இது நடக்க போகுது. என் மனசு சொல்லுது அப்படின்னு ஸ்திரமா அது நடக்கும். இந்த மாதிரி ப்ளஸ்ஸும் உண்டுங்க. புரியுதுங்களா? ஆனா ஜோதிட பிரகாரம் வந்து பார்த்தீங்கன்னா, ரிஷபத்துல நம்மளுக்கு வந்து கேத்து இருக்காரு அப்படின்னாலும், கடகத்துல கேத்து இருக்காரு அப்படின்னாலும் பெருசா சைக்காட்ரிக் இல்னஸ் வர்றது இல்ல. ஏன்னா ரிஷபத்துல சந்திரன் உச்சம், கடகம் சந்திரன் ஆட்சி. இங்க வந்து பார்த்தீங்கன்னா கேத்து இருக்காரு அப்படின்னா, நம்ம வந்து கேத்து தசையே வரும்போது கூட பொதுவா எந்த பாவத்துல எந்த கிரகங்கள் இருக்காங்களோ அந்த திசை வரும்போது தான் அவங்க ரொம்ப ஆக்டிவ் ஆயிடுவாங்க. புரியுதுங்களா? அவங்களோட ஃபுல் ஃபிளட்ஜ் ரிசல்ட் அப்படின்றது தெரியும். சரி, அப்ப ரொம்ப சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா, கேது தசை வரும்போது கூட நான் பெருசா வந்து சைக்காட்ரிக் ட்ரக் எடுக்கிறது இல்ல. மீதி ஒரு ராசில எல்லாம் இருக்கும்போது விதிவிலக்கு ஜாஸ்தி இருக்கு, ஞாபகம் வச்சுக்கோங்க. மீதி ராசில இருக்கும்போது பெரும்பாலும் நான் வந்து பாத்தீங்கன்னா அந்த கேது தசை போது சைக்காட்ரிக் ட்ரக் எடுக்கிறேன். நான் வெளிநாட்டுல போயிட்டு 10 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறேன். எனக்கு அந்த அளவுக்கு பிரெயினி நான். ஆனா கேது தசை வரும்போது என்ன அங்க சொல்லி அனுப்புறாங்க. ஆஸ்திரேலியா இருந்தாலும் சரி, அமெரிக்காவா இருந்தாலும் சொல்றாங்க, யூ நாட் ஃபிட் ஃபார் த ஒர்க் அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு முத்திரை குட்டி அனுப்புறாங்க. இங்க வந்து நான் டாக்டர் கிட்ட பார்க்கும்போது சொல்றாங்க, யூ ஆர் சஃபரிங் ஃப்ரம் ஸ்கீசோஃப்ரீனியா. இருக்கிறதுலே பெரிய சைக்காட்ரிக் டிசார்டர். ஒரு மருத்துவரா இங்க சொல்றேன். இருக்கிறதுலே பெரிய சைக்காட்ரிக் டிசார்டர். அதாவது இல்ல டெல்யூஷன்ஸ் இருக்கும், ஆல்யூஷன்ஸ் இருக்கும், ஃப்ரஸ்ட்ரேஷன் இருக்கும், எக்ஸாஷன் இருக்கும், மென்டலி பயங்கர எக்ஸாஷன் இருக்கும், ஸ்ட்ரெஸ் இருக்கும். யாரோ நிக்கிற மாதிரியே இருக்கும், யாரோ என் கூட பேசுற மாதிரியே இருக்கும், யாரோ என்ன இதை செய் அதை செய்ன்னு சொல்ற மாதிரியே இருக்கும். எனக்கு ஒரு விதமான ஸ்மெல் வரும், சாகணுன்ற எண்ணம் இருக்கும். இப்படி பல விஷயங்கள் வரும். இதெல்லாம் நிறைய பேர் என்ன நினைப்பாங்க, எனக்கு சூனியம் செஞ்சு வச்சுட்டாங்க, பேய் பிடிச்சிருச்சு, பிசாசு பிடிச்சிருச்சு. அதெல்லாமும் ஒரு பார்ட் இருக்கதான் செய்யுது. ஆனா இந்த மாதிரிலாம் இருக்குன்னா முதல்ல உங்களோட சுய ஜாதகத்தை பாருங்க. நீங்க என்ன தசையில இருக்கீங்க, தசநாதன் எப்படி இருக்கா, உங்களை முழுசும் கெடுக்கக்கூடிய பொசிஷன்ல இருக்கானா. ஆனா நான் பார்த்த வரைக்கும்ங்க இந்த கேத்து அப்படின்றது காணல் நீர் தான். புரியுதுங்களா? எவ்வளோ நல்லா இருந்தாலும் கேத்து தசையும் போது அவங்களுக்கு ஒரு தேடல் அப்படின்றது இருக்கு. அவங்களோட வாழ்க்கையில ஒரு வேக்யூம் அப்படின்றது இருக்கு, ஒரு வெற்றிடம் அப்படின்றது இருக்கு. நிம்மதி இல்லாத சூழ்நிலை பல இருக்கதான் செய்யுது. ஆக கேத்து இருக்காரு, சுயஸ்தானத்துல கேத்து 7ல ராகு இருக்குன்னா நம்ம ஒண்ணு நினைப்போம், அது ஒண்ணு நினைக்கும், நம்ம ஒண்ணு யோசிப்போம், அது ஒண்ணு யோசிக்கும். நம்மளோட லைஃப் பார்ட்னர் நம்ம ஒண்ணு பாத்தீங்களா பிளான் பண்ணும், அதை அப்படியே மாத்தி பிளான் பண்ணும். அப்ப என்னதான் பண்ண முடியும்? நம்ம வாழ்க்கை ஞான மார்க்கத்தை நோக்கி போவோம். சிம்பிளா, எலிகண்டா, நம்ம உண்டு, நம்ம வேலை உண்டு, இருக்கிற இடம் தெரியாம இருந்துக்கலாம் அப்படின்னு நமக்கு தோணும். ஆனா அது ஒரே கூப்பிட்டு வந்து பாத்தீங்கன்னா கச்சேரி வைக்கும் அப்படின்ற மாதிரி தான் அதோட ஆட்டிடியூட் இருக்கும். அவங்களுக்கு எல்லார் கூடயும் பழகணும், எல்லார் கூடயும் என்ஜாய் பண்ணணும். லைஃப்னா என்ஜாய் பண்றதுக்கு தானே, வாழ்வதற்கு தானே அப்படின்ற மாதிரி சிற்றின்ப பிரியர்களா அவங்க இருப்பாங்க. நம்ம பேரின்ப பிரியர்களா இருப்போம். இப்ப இது மேட்ச் ஆகுமா? இது பெரிய ஒரு இம்பாக்டை ஏற்படுத்தும். இது ஒத்து வராத கணவன் மனைவி அப்படின்னு சொல்லலாம். ஆக இந்த மாதிரி இருக்கு அப்படின்னா நமக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த தோஷம், ராகு கேது தோஷம். இதே ஆப்போசிட்டா எடுத்துக்கோங்க. ஜென்மத்துல ராகு இருக்காரு, 7ல கேது இருக்காரு. இப்போ ஒரு பர்சன் ஜென்மத்துல ராகு இருக்காரு அப்படின் போது அவங்களுக்கு எது கொடுத்தாலும் இன்னும் வேணும், இன்னும் வேணும், இன்னும் வேணும் அப்படின்ற எண்ணம் வரும். நாட் ஈஸிலி சாட்டிஸ்ஃபைட் இன் எனிதிங். ஃபர்ஸ்ட் விஷயம், இன்னும் டெவலப் ஆகணும், இன்னும் பெரிய ஆள் ஆகணும், இன்னும் சாதிக்கணும் அப்படின்ற மாதிரி எல்லாம் தோணும். அதுல பெரும்பாலும் ராகு இருக்காங்க அப்படின் போது காதல், காமம் இதெல்லாம் வந்து ரொம்ப ஜாஸ்தி இருக்கும்.
பள்ளியறை நாட்டம் ரொம்ப ஜாஸ்தி இருக்கும். அதுக்கும் மேல வந்து பாருங்க, ரொம்ப எளிமையா சொல்லணும் அப்படின்னா கம்ஃபர்ட்டா வாழணும் அப்படின்னு ஆசைப்படுவோம். தப்பு இல்ல, கம்ஃபர்ட்டா எல்லாருமே வாழணும்னு ஆசைப்படுறவங்க தான். அதுக்காக தான் எல்லாருமே ஓடிட்டு இருக்கோம். பட் கம்ஃபர்ட்டா வாழணும்னு ஆசைப்பட்டாலும் அடிச்சு புடிச்சு மத்தவங்கள சம்பாதிக்கணும். எனக்கே நேர் வழியிலே சம்பாதிக்கணும். நான் குறுக்கு வழி கூட ஐ பிரிஃபர் ஷார்ட் கட்ஸ் ஆல்சோ அப்படின்ற மாரி தோணும். ஆனா சில ராசிகள்ல உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஜென்மத்திலேயே ராகு இருக்காரு அப்படின்னா நீங்க அதுக்கெல்லாம் லாக்கிப்பட்டு வர மாட்டீங்க. உதாரணத்துக்கு கும்பத்துல வந்து பாத்தீங்கன்னா நீங்க கும்ப ராசி, கும்ப லக்னம், லக்னத்திலேயே ராகு இருக்காரு அப்படின் போது குறுக்கு வழியில போனீங்கன்னா சனி பெருசா ஃபேவரா இல்லாத வரும்போது போட்டு தள்ளிடுவான். ஆனா யாருக்கா இருந்தாலும் அப்படிதான். அதனோட இம்பாக்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு அப்பயே தெரிஞ்சிடும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ கும்பமா இருந்தாலும் சரி, மகரமா இருந்தாலும் சரி, மெயினா வந்து பாத்தீங்கன்னா சனியினோட ராசிகள். சனியினோட ராசிகள்ல ஆல்வேஸ் நேர்வழி, தனி வழி அப்படின்ற மாதிரி இருக்கணும். குறுக்கொழி மேக்சிமம் கூடாது. என்ன கேட்டா எந்த ராசியுமே குறுக்கொழி கூடாது. எல்லா ராசிக்குமே வந்து பாத்தீங்கன்னா சனி வந்து 7 நாட்டு சனியா, அர்த்தாஷ்டம சனியா, அஷ்டம சனியா வரதானே போறாரு. அப்ப தர்ம கர்மாதிபன், பூர்வ ஜென்ம கர்மாக்கள் நீ என்ன பண்ண அதுக்கான பலனை கொடுப்பேன். நான் தர்மவான், இப்ப நீ என்னென்னலாம் பண்ணிட்டு இருக்க அதுக்கான பலனையும் நான் கொடுப்பேன் அப்படின்றது. அப்ப இந்த ராகு கேது இருந்தா, செவ்வாய் இருந்தா அப்படின்றது புரிஞ்சு போச்சு. இப்ப களத்திரஸ்தானத்துல சனி இருக்காரு அப்படின்னா, களத்திரஸ்தானத்துல சனி அப்படிங்கும்போது நம்ம வந்து ரொம்ப எளிமையா சொல்லணும் அப்படின்னா, ஒரு ஆணோட ஜாதகத்துல களத்திரஸ்தானத்துல சனி இருக்காரு அப்படின்னா ரொம்ப இளம் வயசுல ஒரு திருமண பிராப்தம் அப்படின்றது கூடி வரும். அதை நம்ம மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா, ஐயோ எனக்கு திருமணம் நடக்காதா, எப்படா சாமி எனக்கு திருமணம் நடக்கும், என் வாழ்க்கையிலயும் ஒரு பொண்டாட்டி வரமாட்டாளா, என் வாழ்க்கையிலயும் ஒரு குழந்தை வராதா, ஏங்குற கூடிய சுச்சுவேஷனை கிரியேட் பண்ணிட்டு நீ ஏங்கி 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 நீ கெஞ்சின பின்னாடி சனி ஒரு பிராப்தத்தை ஏற்படுத்தி கொடுப்பார். அதே மாதிரி அந்த ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய பிராப்தம் அப்படின்றத நீங்களே எப்படி பார்க்கணும் அப்படின்னு ஒரு காம்ப்ரமைஸா இருக்கணும். அப்ப ரொம்ப எளிமையா சொல்லணும் அப்படின்னா, நீங்க ஆண்கள் வந்து பாத்தீங்கன்னா உங்களோட களத்திரஸ்தானத்துல சனி இருக்காரு அப்படின்னா உங்களோட மூத்த பெண்கள், உங்களை விட அழகு கம்மி, அறிவு கம்மி, படிப்பு கம்மி, அந்தஸ்து கம்மி அப்படின்ற மாதிரி பெண்கள். நான் ரொம்ப ஃபேர் ஹேண்ட்ஸமா இருப்பேங்க, பிள்ளை ரொம்ப வந்து பாத்தீங்கன்னா நார்மலா சுமாராதாங்க இருக்கணும், அப்பதான் கடைசி வரைக்கும் வாழ்வீங்க. அப்படிலாம் முடியாதுங்க. நான் என்னை விட சூப்பரா, என்னை விட வசதியா, என்னை விட அழகா, என்னை விட புத்திசாலி பொண்ணெல்லாம் கல்யாணம் பண்ணா என்னங்க ஆகும்? அந்த மேரேஜ் லைஃப் வந்து பாத்தீங்கன்னா பிரேக்கப் ஆயிடும். அந்த மேரேஜ் லைஃப் முறிவினை அப்படின்றத நோக்கி போறதுக்கு வாய்ப்பு ஜாஸ்தி உண்டு. ஆனா இதுல வந்து பாத்தீங்கன்னா விதிவிலக்குகள் நிறைய இருக்கு. புரியுதுங்களா? ஆக தோஷம் அப்படின்றது என்னன்னு சொல்லிட்டு இதுலயும் புணர்ப்பு தோஷம் அப்படின்றது ஒண்ணு இருக்கு. சனியும் சந்திரனும் சேர்க்கை. சனியும் சந்திரனும் ஒன்னா இருந்தாலும், சனி வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா சந்திரன் இருந்தாலும், சந்திரன் வீட்டுல சனி இருந்தாலும், சனி சந்திரனோட நட்சத்திரம் சார வாங்கி போயிருந்தாலும், சந்திரன் சனியினோட நட்சத்திரம் சார வாங்கி போயிருந்தாலும், 2 பேர் ஒருத்தவங்களை பார்த்துக்கினாங்களோ இது புணர்ப்பு தோஷம் அப்படின்றது. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கதான் செய்யுது. சரிம்மா, இது வரைக்கும் யாருமே சொல்லாத பரிகாரம் என்னம்மா? இந்த வந்து பாத்தீங்கன்னா விரைவில் திருமணம் நடக்க எங்களுக்கு எந்த தோஷம் எல்லாம் நாங்க பார்த்தாச்சு. ஏகப்பட்ட தோஷம் இருக்கதான் செய்யுது. பரிகாரம் ஏதாவது இருக்கா? இருக்கு. அது என்ன பரிகாரம்? கௌதம முனிவர் ஒரு முறை வந்து பாத்தீங்கன்னா அம்பிகைக்கு சொன்ன பரிகாரம். அது என்ன அப்படின்னா, கேதாரேஸ்வர விரத பூஜை அப்படிம்பாங்க. இந்த கேதார கௌரி நோம்ப நீங்க இது கனெக்ட் பண்ணிக்காதீங்க. கேதாரேஸ்வர விரத பூஜை. அந்த கேதாரேஸ்வர விரத பூஜை அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு பொண்ணும் செஞ்சாலும், ஒவ்வொரு ஆணும் செஞ்சாலும் நல்ல வந்து பாத்தீங்கன்னா அழகான உத்தம குணங்களோட கூடிய லைஃப் பார்ட்னர் அப்படின்றது அமைவாங்க. இந்த கேதாரேஸ்வர விரத பூஜை என்னைக்கு செய்யணும்? அமாவாசை தோறும் செய்யலாம், பௌர்ணமி தோறும் செய்யலாம். மாத பிறப்பு எங்களுக்கு மாசத்துல ஒரு நாள் முடியுங்க, ஒரு நாள் செய்யுங்க போதும். அது ஒரு பெரிய ப்ரொசீஜர். நான் இருந்தாலும் ரொம்ப எளிமையா உங்களுக்கு சொல்றேன். இந்த பூஜையை பத்தி சொல்லணும் அப்படின்னா, ஒரு முறை இதுக்குள்ள ஒரு வரலாறு போகணும். அது என்ன வரலாறு? ஒரு முறை வந்து பாத்தீங்கன்னா கைலாயத்துல அம்பிகையும் ஈசனும் ஒரு சேர வந்து பாத்தீங்கன்னா வீட்டிருக்காங்க. எப்பயுமே அவங்க 2 பேரும் ஒரு சேர வீட்டிருப்பாங்க. ஒவ்வொரு அந்த ரிஷிகளும், முனிகளும், தேவர்களும், கந்தர்வர்களும் வந்து அவங்களை வந்து ஆசீர்வாதம் பண்ணிட்டு, அவங்கள வழிபாடு பண்ணிட்டு, ஆசீர்வாதம் பண்ணிட்டு போறது, ஆசீர்வாதம் வாங்கிட்டு போறது அப்படின்றது ஒரு வழக்கமா இருந்துச்சு. ஒரு முறை பிரிங்கி மகரிஷி வரார். பிரிங்கி வந்து ஈசனையும் அம்பிகையும் ஒரு சேர அமர்ந்திருக்காங்க. ஈசனை மட்டும் சுத்திட்டு வணங்கிட்டு போறார். இதை பார்த்து அம்பிகைக்கு கோவம் வருது. இன்னொரு நாள் பிரிங்கி வரார். பிரிங்கி வரும்போது அம்பிகை என்ன பண்றா, ரொம்ப நெருக்கமா உட்கார்றா. நெருக்கமா உட்காரும் போது ஈசனை மட்டும் சுத்த முடியல பிரிங்கி மகரிஷினால. என்ன பண்றாரு, ஒரு வண்டா மாறுறாரு. வண்டா மாறி ஈசனோட தலையை மட்டும் சுத்திட்டு போறாரு. இதை பார்த்த அம்பிகைக்கு ரொம்ப கோவம். அம்பிகை தான் ரொம்ப கோவப்படுவாளே. சட்டுன்னு கோவப்படுவா, பட்டுன்னு டென்ஷன் ஆவா, இரிட்டேட் ஆவா. நம்மளெல்லாம் மாதிரி 100 மடங்கு அவ. ஆனா அகிலலோக அன்னை, அதே மாதிரி தாய்மையும் அதிகம் அவளுக்கு. அப்ப அவ என்ன பண்றா, இப்ப நிறைய பேருக்கு சந்தேகம் வரும், என்னம்மா இந்த அம்மா வந்து அம்பிகைய அவ இவன் சொல்றாங்க. அதீத அன்புனால யார வேணாலும் அவனும் சொல்லலாம், அவனும் சொல்லலாம். மரியாதை முக்கியம் கிடையாது, அன்புதான் முக்கியம். ஆக அம்பிகை வந்து கேட்கிறா, ஏய் பிரிங்கி நில் அப்படின்ற. பிரிங்கி மகரிஷி நிக்கிறார். நின்னுட்டு அம்பிகையை கும்பிட கூட மாட்டேங்கிறாரு, அமைதியே நிக்கிறாரு. நீ ஏன் என்னை விடுத்து என் தலைவனை மட்டும் வணங்கிய காரணத்தை கூறு அப்படிங்கிறாரு. அப்படின்னு அம்பிகை கேட்கிறா. அப்ப பிரிங்கி மகரிஷி, அம்மா நானு உலக இன்பங்களை வேண்டுவன் அல்ல, நான் மோட்சத்தை வேண்டுபவன். அதனால
என் ஐயனை அன்றி அஞ்சுவதும் அடிப்பணிவதும் ஐயன் ஒருவனுக்கே, என் ஐயனை அன்றி யாருக்குமே நான் தலை குனிய மாட்டேன் அப்படின்னு அவர் சொல்றாரு. அதை கேட்ட உடனே அம்பிகைக்கு இன்னும் கோபமாகுது. அப்படியே காளி சொரூபமா மாறி என்ன சொல்றா, அப்படி பார்த்தா உன் உடம்புல இருக்க ரத்தமும் மஜ்ஜையும் என்னுடைய கூற்றாற்றே, விடுத்துரு அப்படிங்கிறா. விடுத்துட்டுறாரு அவர். அதுதான் உண்மையான சிவபக்தி. நான் 4 பிரதோஷத்துக்கு போவேன், 5 சிவராத்திரிக்கு போவேன், நான் சிவனடியார்னு சொல்லிக்கூடாது. என் ஈசனுக்காக நான் வாழ்வேன், என் ஈசனுக்காக சாவேன், அதுதான் சிவனடியார். புரியுதுங்களா? அப்ப அவரு என்ன சொல்றாரு, டக்குன்னு விட்டுடுறாரு. விட்டுட்டு அந்த எலும்பு கூடு மட்டும் இருக்கு, எலும்பு கூடு நிக்க முடியாம தடுமாறுது. அப்ப ஈசன் ஒரு தடியை தூக்கி போடுறாரு, இந்தா புடிச்சுக்கோ அப்படின்னு. அதை புடிச்சு பிரிங்கி மகரிஷி அந்த தடியை ஊன்றி அப்படியே போயிடுறாரு, கிளம்பி போயிடுறாரு. அதை பார்த்த உடனே அம்பிகைக்கு இன்னும் கோபம். அவன் என்ன அவமரியாதைப்படுத்துறான், நீ அவனுக்கு பாத்தீங்கன்னா ஒரு சப்போர்ட் பண்ணும் விதமா கோலை தூக்கி கொடுக்குறியே, நியாயமா அப்படின்னு கோச்சிட்டு பூலோகம் வந்துடுறா. பூலோகம் கௌதம மகரிஷி ஆசிரமத்துல அமர்றா. அவளுக்கு அது கௌதம மகரிஷி ஆசிரமம்லாம் யோசிக்கல, நேரா வர ஒரு பூலோகத்துல அமர்றா. எல்லாமே காஞ்சு போயிருக்காங்க, தண்ணி இல்ல, மரம் எல்லாம் வற்றி போயிருக்கு, பூவு எதுவுமே இல்லை. ஒரு சோலையா இருந்து அந்த சோலை முழுசும் காஞ்சு போயிருக்கு. அம்பிகை உட்கார்ந்துடுறா. ஒரு இந்த வன்னி மரத்தடியில உட்கார்ந்துடுறா. அந்த மரம் மட்டும் கொஞ்சம் பாத்தீங்கன்னா பச்சை பசேல்னு இருந்துச்சு, அங்க உட்கார்ந்துடுறா. கௌதம் மகரிஷி நீராட போயிருக்கவர் வராரு. பார்த்தா அவருக்கு அவரோட இடமானே தெரியல. ஏன்னா அந்தி, மந்தாரை, தாமரை, கொன்றை, விருட்சி எல்லாமே பாத்தீங்கன்னா பூத்து இருக்கு. அதுக்கும் மேல அல்லி எல்லாமே பூத்து குலுங்குது, மல்லி எல்லாமே, செண்பகப்பூ, தாழம்பூ எல்லாம் பூத்து குலுங்குது. சோலையே பச்சை பசேல்னு இருக்கு. ஆசிரமமே ரொம்ப செல்வ செழிப்பா தெரியுது. என்னடா இது, நம்ம மாறி வந்துட்டோமோ, நம்ம இடம் இல்லாம நம்ம மாறி வந்துட்டோமோ அப்படின்னு தயக்கத்தோடவே உள்ள வராரு. உள்ள பார்த்தா அம்பிகை உட்கார்ந்துட்டு இருக்கா வன்னி மரத்தடியில். ஐயோ, அம்பிகை உட்கார்ந்ததுனால்தான் இப்படி செழிச்சு நம்ம ஆசிரமம் காட்சி கொடுக்குது அப்படின்னு அம்பிகை பக்கத்துல போய் உட்கார்றாரு. என்ன ஏதுன்னு கேட்க முடியுமா? அகில லோக அன்னை கோவமா வேற இருக்கா. அதனால அமைதியா உட்கார்றாரு. அம்பிகையை பாக்குற, அமைதியா உட்காந்து அம்பிகையை வணங்குறாரு, தண்ணி கொடுக்குறாரு, அவளுக்கு சேவை செய்யறாரு, அவ கால் அமுக்கி விடுறாரு. அப்புறம் அவளே கோவம் தடியுது. அப்ப சொல்றா, ஹே கௌதம், நீ எனக்கு ஒரு வேலை செய்யணும். நீ என்ன வேலைம்மா, நீ சொல்லுமா. இது வரைக்கும் இந்த பூலோகத்திலயும் 7 14 லோகத்திலயும் யாருமே கடைபிடிக்காத ஒரு பூஜை இருந்தா எனக்கு சொல்லு அப்படிங்கிற. இருக்கேம்மா, இருக்கு. என்ன பூஜை அது? கேதாரேஸ்வர விரத பூஜை. அந்த கேதாரேஸ்வர விரத பூஜை அப்படின்றது எளிமையான்னு சொல்றேம்மா. நான் இன்னொரு பதிவுல முழுசுமே சொல்றேன். அது என்ன அப்படின்னா, 21 நாள் ஈசனை நோக்கி விரதம் இருக்கிறது. 21 நாள் வெறும் அதரசம், வாழைப்பழம், தேங்காய், ஈசனுக்கு என்ன நிவேதனம் பண்ணியிருக்காங்களோ அதை மட்டுமே சாப்பிட்டு 6 மணி வரைக்கும் சாப்பிடாம இருந்து சதா சர்வ நேரமும் நம சிவாய அப்படின்ற மந்திரத்தை ஜபிச்சு 6 மணிக்கு மேல அந்த நெய்வேத்தியம் செஞ்சதை மட்டும் சாப்பிட்டுட்டு 21 நாட்கள் அம்பிகை விரதம் இருந்தா 22வது நாள் ஈசன் ரிஷப வாகனத்துல எழுந்தருளி அம்பிகைக்கு, அம்மா உன்னை யாரும் பிரிச்சு பார்க்க கூடாதுன்னு தானம்மா நீ ஆசைப்பட்ட, இனிமேல் பட்டு உன்னை பிரிக்கவே மாட்டாங்கம்மா என்னல இருந்து அப்படின்னு அர்த்தநாரீஸ்வரர் தன்னுடைய உடலின் பாதியை பாத்தீங்கன்னா இடப்பக்கத்தை அம்பிகைக்கு கொடுத்தான். ஆக ஈசன் தன்னுள் பாதியை கொடுத்த விரதம் எது அப்படின்னா இந்த கேதாரேஸ்வர விரதம். எந்த தோஷம், எந்த பிரச்சனை, எதனால திருமணம் ஆகல, சன்னியாசி யோகமே இருக்கு, சன்னியாசி தோஷம் தான்ப்பா ஜாதகத்துல இருக்கு, குடும்பம் அமையறதுக்கான பிராப்தமே இல்லை அப்படின்னாலும் இந்த எக்ஸலண்டான விரதம் அப்படின்றது ஒண்ணு இருக்கு. இந்த விரதத்தை முழுசும் இன்னொரு பதிவுல சொல்றேன். ஆக இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி இன்னொரு பதிவுல உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.